இப்போ வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக கிரியாஸ் வந்திருக்கேன். இது புதுக்கோட்டையில் இருக்குது. நம்ம வந்து ஒரு 9 kgல ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லா கம்பெனிலையும் டெமோ பீஸ் வச்சுருந்தாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி யூஸ் பண்ணணும், வாரண்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து டபுள் டோர் வச்சு ஃப்ரிட்ஜு வாங்கணும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். என்கிட்ட ஒரு ஆல்ரெடி டாப் லோட் வாஷிங் மிஷின் இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் சரியாக காலை அதனால் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவங்க கிரியாஸில் வந்து எல்லாமே 20 kg தான் இருந்தது. உங்களுக்குலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேட்டோட மென்ஷன் பண்ணேன். பாருங்கள், வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி காட்டியிருப்பேன். இது வந்து எல்ஜி. இந்த ஃப்ரிட்ஜு வந்து 60,000 நல்லா இருந்தது. நான் அப்புறம் பார்த்துட்டு தம்பிக்கு வந்து புதுக்கோட்டையில் தான் நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். அது வந்து அவனுக்கு சளி பிடிச்ச மாதிரி இருந்தது. அதை வந்து காட்டிட்டு வந்துடலாம், வந்துட்டு அப்புறம் மேக்ஸிமம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது புதுக்கோட்டை திருக்கோணம். அங்கே வெங்கடேஸ்வரன் ஹாஸ்பிட்டலில் காட்டிகிட்ருக்கோம். சுந்தரங்க டாக்டர் பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குமே நல்லா சளி பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு சின்னவனுக்கு காட்டிட்டு அட்வைஸர் வச்சுட்ருக்கோம். அப்புறம் தான் பெரிய தம்பி காட்டலாம். இவங்க தான் நாங்கள் காட்ட டாக்டர் இருந்தோம். ஏன்னா 12 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. எனக்கு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதில் சரி காட்டிட்டு வந்துட்டு வாஷிங் மிஷின் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அப்படியே ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், செக் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்யா போனோம் புதுக்கோட்டையிலே. அவங்களும் 2 பேரும் ஒரே ரேட்டு தான் சொன்னாங்க. ஃபைனலாக கிரியாஸில் 12 kgல சாம்சங்கில் வாங்கியிருக்கோம்.